பசுமடம் என்றாலும் சரி, அல்லது நேர்த்திக்கடன் செலுத்துகின்ற திருத்தேர்கள் என்றாலும் சரி, அல்லது திருக்கோயிலுடைய வைபவத்திற்காக ஆணி தேர் போன்ற தேர்கள் என்றாலும் சரி, திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் இரவு தங்கிவிட்டு செல்லுகின்ற சூழல் இருக்கின்ற திருக்கோயில்களில் பக்தர்களுக்கு தேவையான அளவிற்கு பக்தர்கள் தங்கும் விடுதி அமைப்பதென்றாலும் சரி, அதேபோல் பக்தருடைய தேவைக்காக திருமணம் செய்யக்கூடிய தலங்களிலே இருக்கின்ற திருமண மண்டபங்கள் என்றாலும் சரி, விருந்து மண்டபங்கள் என்றாலும் சரி, ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற வேண்டிய குடமுழுக்கு பணிகள் என்றாலும் சரி, திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவைப்படுகின்ற அதிக பக்தர்கள் கூட்டம் வருகின்ற திருக்கோயில்களுக்கு 3 நேர அன்னதானம் திட்டம் என்றாலும் சரி, மலைக்கோயில் போன்ற கோயில்களில் திடீர் உடல்நலக்குறைவால் பக்தர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவைப்படுகின்ற மருத்துவமனைகள் என்றாலும் சரி, திருக்கோயில்களில் மராமத்து பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற தேர்கள் மீண்டும் திரு வீதி உலா வருவதென்றாலும் சரி, பன்னெடுங்காலமாக பயன்பாட்டில் இல்லாத தங்கத்தேர்கள் வெள்ளித்தேர்கள் என்றாலும் சரி, இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தேவார திருவாசகம் திருப்புகழ் என்பது மட்டுமல்லாமல் திருக்கோயிலுடைய மணியோசைகள் தூபதீப ஆராதனைகள் அனைத்து திருக்கோயில்களிலும் பக்தி பரவசத்தோடு நடைபெறுவதை மனசாட்சி உள்ள யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையிலே இந்த கங்காதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு, குலத்தோடு கூடிய இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மிக பிரம்மாண்டமான வகையில் குடமுழுக்கு நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த திருக்கோயிலில் தேவைப்படுகின்ற திருவிழா கால திருத்தேர் 81 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு பக்தர்களின் வெள்ளோட்டத்திற்கு இப்பொழுது விடப்பட்டிருக்கின்றது. அதோடு சேர்ந்த சாமி தேருக்கு துணையான ஒரு தேர் பழுது நீக்கி 14 லட்சம் ரூபாய் செலவில் அந்த தேரும் பக்தர்களுடைய நேர்த்திக்கடனுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தங்கத்தேர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிச்சயம் அந்த தங்கத்தேரும் இந்த திருக்கோயிலுக்கு செய்து தரப்படும் என்ற உறுதியோடு அந்த தங்கத்தேருக்கு வேண்டிய மரத்தேர் முழுமையான பணிகள் முடிவுற்று காப்பர் இப்பொழுது அந்த தேருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 7 கிலோ தங்கத்தோடு அந்த தங்கத்தேர் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 175 கோடி ரூபாய் அளவிற்கு 134 புதிய தேர்கள் 130 திருக்கோயில்களில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த அளவு அதிக எண்ணிக்கை கொண்ட திருத்தேர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதிலிருந்து இவ்வளவு அதிகப்படியான திருத்தேர்கள் எந்த காலகட்டத்திலும் புதிதாக செய்வதற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு வரலாற்று உண்மை. அதேபோல் திருக்கோயிலே இருக்கின்ற மரத்தேர்களை எடுத்துக்கொண்டால் பழுது நீக்கின்ற பணிக்கு சுமார் 75 மரமாத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 19.20 கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகளும் நடந்து வருகின்றன. தங்கத்தேர் என்று எடுத்துக்கொண்டால் 5 தங்கத்தேர்களை அறிவித்திருந்தோம். அதில் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயிலுடைய தங்கத்தேர் பக்தர்களின் நேர்த்திக்கடனுக்கு விடப்பட்டிருக்கின்றது. வெள்ளித்தேர் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 9 இடங்களில் வெள்ளித்தேரை அறிவித்திருந்தோம். அதில் முதல் தேராக திருத்தணி தணிகை முருகனுக்கு வெள்ளித்தேர் அர்ப்பணிக்கப்பட்டது. 2வது வெள்ளித்தேராக அருள்மிகு காளிகாம்பாள் திருக்கோயிலில் வெள்ளித்தேர் அர்ப்பணிக்கப்பட்டது. நம்முடைய நெல்லையப்பர் திருக்கோயிலில் ராஜீவ்காந்தி இறந்தபோது ஏற்பட்ட விபத்தில் உருகுலைந்திருந்த அந்த வெள்ளித்தேர் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் இப்பொழுது 450 கிலோ எடையுள்ள வெள்ளித்தேர் அங்கே தயாரிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வெள்ளித்தேருக்குண்டான முன்பாகமான குதிரை வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. அந்த திருக்கோயிலுக்கு ஏற்கனவே சரவணா ஸ்டோர் உரிமையாளர் சுமார் 100 கிலோ வெள்ளியை கொடுத்திருந்தார். அதேபோல் அருள்மிகு தண்டாயுதபாணி பழனி திருக்கோயிலுடைய அந்த திருக்கோயில் நிர்வாக குழு 200 கிலோ வெள்ளியை கடந்த வாரம் ஒப்படைத்தது. அந்த திருத்தேரும் நவம்பர் மாதத்திற்குள் வீதி உலா வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சியில்
கடந்த 10 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக நடைபெற்ற குடமுழுக்குகள் 4 ஆண்டுகளிலே திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் 3000வது திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நேற்றைய தினம் திருப்புகலூரிலே அக்னீஸ்வரர் திருக்கோயிலில் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக நடந்து முடிந்தது. இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்குகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டு குடமுழுக்குகளுக்கு தேவையான உதவியை துறை செய்து வருவதால் தான் இன்று மாத்திரம் 24 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெறுகின்றது. அதேபோல் வருகின்ற 8ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் 74 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயமாக 3500 திருக்கோயில்களுடைய குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 4000 திருக்கோயிலுடைய திருப்பணிகளை நிறைவு செய்கின்ற நோக்கத்தோடு எங்களுடைய துறை விரைவான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த பணிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களுக்கும், துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களுக்கும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களுக்கும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கினிய திருமகள், அரிப்பிரியா, கவிதா, ஜெயராமன், லட்சுமணன் போன்ற அனைவருக்கும், இந்த சென்னையினுடைய 1 பகுதியை மேற்பார்வையிடுகின்ற அன்பு சகோதரி இணை ஆணையாளர் அன்பிற்கினிய முல்லை அவர்களுக்கும், இந்த திருக்கோயிலுடைய தலைவர் அன்பிற்கினிய மருத்துவர் வெற்றி அவர்களுக்கும், அனைத்து திருக்கோயில் நிகழ்ச்சிகளின் வடசென்னையில் தொடர்ந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய பெருநகரத்துடைய மேயர் பிரியா ராஜன் அவர்களுக்கும், நிலைக்குழு தலைவர் அன்பிற்கினிய தம்பி வேலு அவர்களுக்கும், இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய இனிய தம்பி நம்முடைய பரிதியிலம் சுருதி அவர்களுக்கும், அன்பிற்கினிய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்கு துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன். திருச்செந்தூர் கோவிலுக்கான குடமுழுக்கு பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு? பேருந்துகள்லாம் நம்ம பெரிய அளவில் இயக்குவோமா? திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய பணிகளை பொறுத்தளவில் நடந்து முடிந்த பொதுக்குழு முடிந்தவுடன் திருநெல்வேலிக்கு சென்று அங்கிருந்து திருச்செந்தூருடைய ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டோம். பேருந்து நிறுத்தும் இடங்கள் 3 இடங்களை தேர்வு செய்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் திருக்கோயிலே தற்பொழுது 400 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் நடந்து வருகின்றன. இதில் எந்தெந்த பணிகளை எல்லாம் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் முடிக்கப்படும் என்று ஒரு பட்டியலிட்டிருக்கின்றோம். இரவு 9 மணிக்கு அந்த திருக்கோயிலே ஆய்வுப் பணியை மேற்கொண்ட அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும், எங்கள் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும், அந்த பகுதியினுடைய திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய ஞானசேகர் அவர்களும் சுமார் 9 மணியிலிருந்து 1 மணி வரையில் அந்த திருக்கோயில் ஆய்வினை மேற்கொண்டோம். எந்தெந்த பணியெல்லாம் நிறைவு செய்ய முடியும், யாகசாலை எங்கே அமைப்பது, வருகின்ற பக்தர்களுடைய வாகனங்கள் நிறுத்துமிடம், வருகின்ற பக்தர்களுடைய போக்குவரத்தை கருத்தில் கொண்டு இரவு தங்கி குடமுழுக்கை காண வருகின்ற பக்தர்களுக்குண்டான தங்குமிட வசதி ஆகியவற்றை முழுமையாக ஆய்வு செய்தோம். திருக்கோயிலை பொறுத்தளவில் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக குடமுழுக்கு என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த குடமுழுக்கு முடிந்த பிறகு 3 மணி நேரத்திற்கு பிறகுதான் இறை தரிசனம் கிடைக்கும். அந்த 3 மணி நேரத்தை எப்படி சமாளிப்பது, வருகின்ற பக்தர்களுக்கு சூழ்நிலையை விரைவாக உங்களை ஊடகங்கள் வாயிலாக தெரிவிப்பது போன்ற பல்வேறு திட்டமிடல்கள் நடந்திருக்கின்றன. நேற்று இரவு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் நம்முடைய பழனி அவர்களும் நேற்று இரவு 10:30 மணி வரையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தை திருச்செந்தூரை குறித்து அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளரோடு விவாதித்திருக்கின்றோம். 6 நாட்கள் தொடர்ந்து திருவிழாவாக அந்த திருச்செந்தூர் முருகனுடைய குடமுழுக்கை கொண்டாடுவதற்கு முடிவு செய்திருக்கின்றோம். எங்களுடைய உயர்மட்ட செயல்திட்ட குழு உறுப்பினர் இந்து சமய அறநிலையத்துடைய தேச மங்கையர்கரசி அவர்களும், அருமையை ஆன்மீக செம்மல் சுகிசிவம் அவர்களும் இது குறித்து நேற்றைக்கு விரிவாக விவாதித்திருக்கின்றோம். கூடிய விரைவில் அந்த நிகழ்வுக்குண்டான பட்டியலையும் இறுதி செய்து வெளியிட இருக்கின்றோம். இந்த குடமுழுக்கை பொறுத்தளவில் ஏற்கனவே இந்த 4 ஆண்டுகளில் குடமுழுக்கு திருவிழாக்கள் என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவு கள ஆய்வு அமைச்சரும் துறை சார்ந்த அதிகாரிகளும் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இந்த நடைமுறையானது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் உருவாக்கப்பட்ட நடைமுறை.
அந்த வகையில் திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கிற்கு முன்னால் இன்னும் 4 முறை ஆய்வுக்கு செல்ல இருக்கின்றோம். வருகின்ற 10ஆம் தேதி கூடுதல் ஆணையாளரை அங்கே அனுப்பியிருக்கின்றோம். 13ஆம் தேதி நானும் துறையினுடைய செயலாளர் ஆணையாளரும் அங்கே ஆய்வு பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம். பக்தர்களுடைய வசதிகள் என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ இயன்ற அளவிற்கு முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து இதுவரையில் நடைபெறாத வகையில் திருச்செந்தூரிலே என் அப்பன் முருகனுக்கு, என் ஐயன் முருகனுக்கு, அருள்மிகு திருச்செந்தூர் தண்டாயுதபாணி சுவாமிக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து குடமுழுக்கை மகிழ்ச்சியோடும் நடத்துவோம். தடைக்கற்கள் பல உண்டானாலும் அதை தகர்த்தெறிகின்ற திறந்தோள்களை எங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மதுரை பெஞ்சும் சரி, அதேபோல் உச்சநீதிமன்றமும் சரி, இந்த குடமுழுக்கிற்கு துறையினுடைய கோரிக்கைக்குத்தான் வலு சேர்த்திருக்கின்றார்கள். தொடர்ந்து முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எங்களுடைய முயற்சிகளும் தொடர்ந்து இந்த குடமுழுக்கிற்கு தேவையான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். குடமுழுக்கான நேரத்தை திட்டமிட்டு மாற்றணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க சார். இந்த வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் வந்தது. திட்டங்கள் பல உருவாகலாம். அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்களாகவும் இருக்கலாம், அல்லது சதி திட்டங்களாகவும் கூட இருக்கலாம். நம்மை பொறுத்தளவில் நேர் வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம், நேர்மையான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நீதி நம் பக்கம்தான் இருக்கும். சார், முருகன் மாநாடும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதான் நான் என்ன பதிவு பண்ணிட்டேன், நிறைய அது இப்பயும் பதிவு பண்றேன். எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, பயமும் இல்லை. அது முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு, அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது. நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை. இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை அப்பொழுது நடத்தவில்லை. திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 7 to 8 லட்சம் மக்கள் வந்தார்கள். அங்கே வைத்திருக்கின்ற 3Dயில் முருகனுடைய வரலாறை நாங்கள் 2 நாட்கள் தான் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். பக்தருடைய கோரிக்கை ஏற்று அது 7 நாட்களாக நீட்டிக்கப்பட்டது. ஆகவே அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள். இது அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் சூழ்நிலைக்காக, மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். உனக்கு கண்டென்ட் கொடுத்தாச்சு, அவெல்லாம் முடிச்சிடுங்க. மத்திய அரசுடன் மோதல் போக்கை தவிர்த்து இணக்கமான சூழலை உருவாக்கி கொண்டால் தமிழகத்துக்கு தேவையான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மத்திய அரசு செய்யும் அப்படின்னு முன்னாள் ஆளுநர் தமிழிசை பேசியிருக்காங்க. எப்படி பாருங்க? அவர் ஒரு சிறந்த அறிவாளி. அவருடைய ஆலோசனைகளை, அவருடைய போதனைகளை கேட்டுத்தான் பாரதிய ஜனதா நடந்து கொண்டதால் தான் அவர் நிற்கின்ற தேர்தலில் எல்லாம் தோல்வி என்ற பரிசை தமிழகத்து மக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை நேரடியாக ஒன்றியத்திற்கு அனுப்பி ஆலோசனைகளை இதுபோன்று வழங்க சொல்லுங்கள். எங்கள் முதல்வர் காலில் நகம் உதைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத தெருக்களே இல்லை என்ற வகையில் சுட்டிச் சுவண்டு அரசியலை கற்றவர், அரசியல் பலாப்பாடத்தை கற்றவர். உப்பாரும் மிக்காரும் இல்லா கார் உள்ளளவும் புகழ்பாடுகின்ற அளவிற்கு புகழோடு இருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களால் பயிற்றுவித்தவர். அவருக்கு இவர்களை போன்றவர்கள் ஆலோசனை சொல்லி கட்சியையும் ஆட்சியையும் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது.